இந்த வீடியோவை பார்த்தோம்னா இந்த வீடியோவில் வந்து 2001 எம்சிக்கு 20 இந்த சார் இறப்பதன் மற்றது தனி இறப்பதன் பணிபடு நிலை இதோட தொடர்ச்சி தான் இந்த கேள்வியும். அந்த இதை விஷயத்தை விளங்குறதுக்காக கேள்வியை பார்க்கலாம் நீங்கள் ஸ்க்ரீனில். அடுத்த அரை ஒன்றினுள்ளே தொடர்பு இறப்பதனை அதாவது சார் இறப்பதனை அறையினுள்ளே நீராவியை கூட்டுவதன் மூலம், பி அறையினுள்ளே வெப்பநிலையை குறைப்பதன் மூலம், சி அறையின் கன அளவை குறைப்பதன் மூலம் கூட்டலாம். சரி, முதல்ல இந்த தொடர்பு இறப்பதன் தொடர்பு என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் என்ன இருக்கு? RH தொடர் இறப்பதன் நாங்கள் RH எழுதுறது சார் இறப்பதன் இல்லாட்டி தொடர் இறப்பதன் சமன் என்னன்னு சொல்லுவோம்? எம் நீராவியினுடைய திணிவு கீழ் எம் நோட்டு போன என்ன நிரம்பலாவியினுடைய திணிவு தரநூறு இது அந்த குறித்த கன அளவுல. அப்ப இங்க முதலாவது சொல்லி பார்ப்போம். அறையினுள்ளே நீராவியை கூட்டுவதன் மூலம். அறையில நீராவியை கூட்டினா என்ன செய்யும்? ரைட், இவரை கூட்டினோம்னா நேரடியாக என்ன RH கூடும். RH என்ன செய்யும்? RH கூடும், நேரடியாகவே கூடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? அப்ப கூற்று கூற்று வந்து சரி. ரெண்டாவது வந்து அறையினுள்ளே வெப்பநிலை குறைப்பதன் மூலம். ரைட், வெப்பநிலை குறைப்பதன் மூலம் என்ன நடக்க போகுது? வெப்பநிலைக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு பார்த்தோம்னா இது வெப்பநிலை. இது வந்து என்ன செய்யும்? வெப்பநிலையை நாங்கள் பார்க்குறோம். இந்த வெப்பநிலைக்கு நிரம்பலாவியினுடைய இது நிரம்பலாவியினுடைய திணிவு. வெப்பநிலையை நாங்கள் கூட்ட என்ன செய்யும்? நிரம்பலாவினுடைய திணிவு கூடும். இப்ப இவங்க என்ன சொன்னாங்க? வெப்பநிலையை குறைக்கிறாங்களாம். வெப்பநிலை குறைக்க என்ன செய்யும்? நிரம்பலாவின் குறையும். அப்ப இது குறைய நிரம்பலாவியினுடைய நிரம்பலாவி திணிவு வந்து M0 வந்து குறைய RH என்ன செய்யும்? கூடும். RH வந்து கூடும். அப்ப B கூற்றும் சரி. சரியா? சரி, அடுத்து அறையினுடைய கன அளவை குறைப்பதன் மூலம் கூட்ட முடியும். கன அளவு எதோட சம்பந்தப்பட்டிருக்கு? அந்த நிரம்பலாவியோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஏண்டா நிரம்பலாவி வந்து என்னத்துல இருக்கும்? கன அளவும் வெப்பநிலையிலையும் தங்கி இருக்கும். நிரம்பலாவி. அப்ப கன அளவை நாங்க குறைக்கும் போது என்ன செய்யும்? நிரம்பலாவியினுடைய அளவு வந்து நிரம்பலாவி வந்து டக்கண்டு கிடைக்கும். எங்களுக்கு நிரம்பலாவி எங்களுக்கு கூடும். அந்த நிரம்பலாவினுடைய அளவு கிடைக்கும். அப்ப நிரம்பலாவி எங்களுக்கு கூட என்ன நிரம்பலாவியும் குறையும். இப்ப கனளவை குறைச்சா நிரம்பல் அடைய வேண்டிய நீராவியின் அளவு குறையும். அப்ப குறைய கொஞ்ச நீராவியிலேயே நிரம்பல் அடைஞ்சிடும். அப்ப நிரம்பல் அடைஞ்சு என்ன செய்யும்? RH கூடும். அப்ப கனளவை குறைக்க அக்கனளவை அடைவதற்கு அக்கனளவை நிரம்பல் அடைய செய்வதற்கு குறைந்த அளவு நீராவியே தேவைப்படும். எனவே கனளவை குறைக்க V குறைய RH கூடும். ஒரு குறிப்பிட்ட அளவு வரை RH கூடும். சரியா? அப்ப இதுல உள்ள C கூற்றும் வந்து சரியானதா இருக்கு. அப்ப இது ஏன்டா இது அப்படியே நோட்ஸ், அந்த நோட்ஸுக்காக தான் இந்த கேள்வியை நான் செஞ்சு காட்டுறேன். இதை விட வந்து எங்களுக்கு 5வது விட, இந்த கேள்விக்குரிய விடை வந்து 5வது விடை.